ஒரு பசுமையான கிராமம். செழிப்பான பசுமை, தென்றல் வீசும் வயல்கள், குறுகிய பாதைகள், விழித்தெழும் சூரியன் என அழகாக இருந்தது அந்த கிராமம். அந்த கிராமத்தில் இருந்தது காளி என்ற ஒரு புத்திசாலி காகம். சாமர்த்தியமானது, ஆனால் சற்றே மடத்தனமானது. கிராமத்தில் மற்ற 4 முக்கியமானவர்கள். ஆசாரி மாமா, இவர் பழைய காலத்து அறிவாளி, சிந்தனை ஆழம் அதிகம். கிருஷ்ணா, இவன் தந்திரமான நரி, எப்போதும் மற்றவர்களை ஏமாற்ற நினைப்பவன். கோபி, எளிமையான கோழி, நம்பிக்கையானது. மற்றும் பாண்டி, இது விடாமுயற்சியுள்ள எலி மற்றும் சுறுசுறுப்பானது. ஒரு நாள் கோடை காலத்துக்கு முற்பட்ட ஒரு காலையில் காளி பசியோடு பறந்து சென்றது. அடங்காத பசி அடர்ந்த காட்டுக்குள் உணவு தேடிச் சென்றது. அந்த பகுதியில் ஆசாரி மாமா ஒரு புதிய மரக்கலத்தை செதுக்கிக் கொண்டிருந்தார். அங்கே இருந்த ஒரு சிறிய பாத்திரத்தில் பால் இருந்தது. அது வாசம் வீசியது. இதோ எனக்காகத்தான் இருக்கிறது என்று மகிழ்ந்த காளி. அதே நேரத்தில் கிருஷ்ணா நரி பக்கத்தில் இருந்த மரத்தடியில் பதுங்கிக் கொண்டு கவனித்துக் கொண்டிருந்தது. இந்த காகம் பால் குடித்துவிடக்கூடாது, நான் தான் அதை குடிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருந்தது. காளி மெல்ல அந்த பாத்திரம் அருகில் சென்றது. ஆனால் நரி தன் வாயை நசுக்கியது. அடடா, இப்போ என்ன செய்ய என்றது. கிருஷ்ணா ஒரு திட்டம் போட்டது. நீ குடிக்கலாமா, நான் குடிக்கலாமா என்று ஒரு போட்டி வைத்து பார்ப்போமா என்றது. காளிக்கு சந்தேகம் வந்தது. நரி தன்னை ஏமாற்றம் செய்வது போல் இருக்கிறது என நினைத்தது. அதற்கு இடையில் கோபி கோழியும் பாண்டி எலியும் வந்தார்கள். இங்கு என்ன நடந்தது என்று கேட்டார்கள். காளி, இந்த நரி ஏதோ சூழ்ச்சி போட்டிருக்கிறது என்று சொன்னது. கோபி, இதற்கு ஒரு யோசனை இருக்கிறது என்றது. பாண்டியும், ஆமாம், இது எளிதானது என்று சொன்னது. கிருஷ்ணா வியந்தது. நீங்கள் என்ன திட்டம் போடுகிறீர்கள் என்றது. காளி சிரித்தது. இப்போது நீ பார்த்திடுவாய். கோபி ஒரு பெரிய வெற்றிலை கொண்டு வந்தது. இதில் பால் ஊற்றலாம். அதை எவ்வளவு நேரம் வாயில் பிடித்து வைத்திருக்கிறார்கள் என்று பார்ப்போம். நீண்ட நேரம் யார் வைத்திருக்கிறார்களோ அவன்தான் வெற்றி பெற்றவர் என்றது. அதற்கு நரி உடன்பட்டது. காளி வெற்றிலையை வைத்துக்கொண்டு பாலை குடிக்கச் சொன்னது. நரி பாலை குடிக்க ஆரம்பித்தது. வெற்றிலையை தன் வாயில் வைத்துக்கொண்டு பாலை பாதுகாத்து கொண்டிருந்தது. அதே நேரத்தில் காளி வேகமாக பறந்து அந்த பாலை முழுவதும் குடித்துவிட்டது. அதை நரி கவனிக்கவே இல்லை. அது வெற்றிலையையே வாயில் வைத்திருந்தது. அந்த நேரத்தில் ஆசாரி மாமா வந்து பார்த்தார். என்ன இது? வெற்றிலை ஏன் வாயில் வைத்திருக்கிறாய்? ஏமாற்றிக் கொள்ள வந்தாயா என்றார். கிருஷ்ணா தலை குனிந்தது. காளி மட்டும் பால் குடித்து கொண்டு மகிழ்ந்தது. நடுவுலையே உன்னை ஏமாற்றிவிட்டோம் என்று கோபியும் பாண்டியும் மகிழ்ச்சியாக கை கொட்டினார்கள். காளி சிரித்தது. எந்த சூழ்ச்சிக்கும் நம்மை ஏமாற்ற முடியாது. நம்முடைய அறிவை பயன்படுத்தினால் வெற்றி நிச்சயம் என்றது. இந்த கதை கேட்ட குழந்தைகளும் பெரியவர்களும் உண்மை, அறிவு, நம்பிக்கை என்ற நல்ல பயணத்தை உணர்வார்கள்.